வணக்கம். இங்கே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் இளைஞர் அணி பரத் அவர்களுக்கும் உடன் பணியாற்றி கொண்டிருக்கும் நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய நமது மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் அண்ணன் விஜய் பாலாஜி அவர்களையும், அண்ணன் வேல்முருகன் மாவட்ட செயலாளர் அவர்களையும் மற்றும் நமது அன்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே தளபதியின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக, தமிழ்நாடே கொண்டாடி கொண்டிருக்கும் விதமாக வேலூர் சட்டமன்ற தொகுதியிலும் இளைஞரணி சார்பாக கொண்டாடுவதை மிக்க மகிழ்ச்சியாக நாம் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் ஏன் எல்லாரையும் ஒரு தடவை பேர் சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், நேரம் பத்தலை. நான் பேச்சாளராக பல மாவட்டங்களில் போய் பேசுகிறேன், குறைஞ்சது 30லேருந்து 40 நிமிஷம் பேசுகிறோம். ஆனால் நம்ம மாவட்டத்தில் மட்டும்தான் நான் கம்மியாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா மழை வருது. மக்களுடைய பிரச்சனைகளை எந்த அளவுக்கு உன்னிப்பாக கவனிக்கிறேன்னா, பல லட்சம் செலவு பண்ணி இந்த மாதிரி ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி நலத்திட்ட உதவிகள் கொடுத்தாலும் அந்த நலத்திட்ட உதவிகள் மக்களுக்கு போய் சேரணும், மழையால் அவங்க பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள். இது வளர்ப்பு. அப்படி இங்க நம்ம ஸ்விம்மிங் பூல்ல நீச்சல் அடிச்சு இந்த இடத்துக்கு நிக்கல. நம்ம தளபதி ஸ்விம்மிங் பூல்ல நீச்சல் அடிச்சு நிக்கல, நெருப்புல குளிச்சு இன்னைக்கு ஆட்சி கட்டல ஏறி உட்கார்ந்து இப்ப வாடா அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்துல சிங்கம் இறங்கி கர்ஜிச்சா எப்படி அங்க இருக்கக்கூடிய விலங்குகள் நடுங்கி நிக்குமோ அப்படி நடுங்கி தொடை நடுங்கி ஓட விட்ட தளபதியின் பிறந்த நாளை இன்று தமிழ்நாடு முழுக்க ஒரு நாள் கொண்டாடுவாங்க. தளபதி பிறந்த நாள் ஏதாவதுன்னா ஒரு நாள் கொண்டாடுவாங்க மற்ற தலைவர்களுக்கு. ஆனா நம்ம தலைவருக்கு தமிழ்நாடு முழுக்க மாத கணக்கா கொண்டாடுறோம். இவங்க எப்படா திமுக அதிமுகவும் நினைக்குது, இவங்க எப்படா இவ்வளவு பண்றாங்க பசங்க, வாரம் வாரம் எங்கேயாவது நிலத்தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு தான் சார் அது புதுசு. எங்க ஆளுங்க 30 வருஷமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இது ரொம்ப பழசு. எங்கேயோ வேலை செஞ்சுட்டு ஆட்சியை பிடிச்சிட முடியுமா? நலத்திட்ட உதவிகள் கொடுத்து ஆட்சியை பிடிச்சிட முடியுமா? மக்களுக்கு சோறு போட்டு ஆட்சியை பிடிச்சிட முடியுமா? அவதூறு மேல அவதூறு தூக்கி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. போட்ட அவதூறுகளை எல்லாம் படிகட்டுகள் ஆக்கி கோட்டை மீறி அமர்ந்து இதுதான் மக்களாட்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம தளபதியின் பிறந்த நாள மக்கள் கொண்டாடுறாங்க. தனக்கு தானே கட் அவுட் அடிச்சுக்கிட்டு, தனக்கு தானே ஒப்பாரி வைக்க ஆளெல்லாம் செட் பண்ணிக்கிட்டு. இதுல வர கொளத்தூர் முன்னாள் எம்எல்ஏ இருக்காரு, அவருக்கு போக்கரி படத்துல ஒரு காமெடி வரும்ல, வடிவேலு கம்பீரமா நிப்பாரு முன்னாடி, பின்னாடி ஒருத்தன் தேம்பி 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 குளிங்க குளிங்க அழுவான். ஏங்க பின்னாடி இருக்க அழுகுறாரு, எரிமலை எண்ணிக்கிட்ட அழுது இருக்கு, அதான் ஆள் செட் பண்ணி அழுவு விட்டுருக்கேன். யாரு? நம்ம சேகர் பாபு அழுவு விட்டுருக்காரு. முன்னாள் அமைச்சரா இருக்கும் என்ன தெனா விட்டு இப்போ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரா உட்கார வச்சிருக்காங்க. இதுக்குதான் மக்கள் கிட்ட உங்களுடைய திருட்டுத்தனத்தையும் உங்களுடைய ஊழல்தனத்தையும் கம்மி பண்ணிக்கங்க எங்க அண்ணன் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. நீங்க கேட்கல, இன்னைக்கு கேக்குது. தமிழ்நாடு முழுக்க விசில் சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தது. இப்ப கொஞ்ச நாளா விசில் சத்தம் நம்ம கடலல் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. இந்த கடலல் சத்தம் கண்டிப்பா தொடரும். இந்த தேர்தல் மட்டும் இல்ல ராஜா, வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், அடுத்த சட்டமன்ற தேர்தலும் விசில் சத்தம் ஒலிக்கும். இந்த வெற்றி உங்களால ஜீர்ணிக்க முடியல. ஒவ்வொரு நாளும் அவதூறு. நேத்து கூட ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க, முன்னாள் அமைச்சரான், பேசுறான். அவர் பேசுற பேச்செல்லாம் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளை உட்கார வச்சு ஐயா பேசிருக்காரு, இந்த சிறப்புரை நீங்க கேளுங்கன்னு சொல்லி நம்ம யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண வச்சிங்களேன், அவங்களே எதையாவது கழட்டி அடிச்சுடுவாங்க, இப்பலாமா பேசுவேன் அப்படின்னு. ஒரு அமைச்சருக்கு பட்டைக்கு நாமத்துக்கும் விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இன்னைக்கு இப்படி ஆபாசமா பேசக்கூடிய அமைச்சர் உங்களை எல்லாம் கைது பண்ணதில் என்ன தப்பு? உடனே குதிச்சு ஐயோ கைது பண்ண போறாங்க, மொத்தமா இறங்கி ஒரே ஆர்ப்பாட்டம், கைது பண்ணினார்கள். எப்பா சாமி, சிடிஆர் சமூகம் வந்துருச்சு. மாண்புமிகு அமைச்சர் சிடி நிர்மல்குமார் உடனே பேட்டி போட்டு, நீ காலில் விழுந்து தவம் இருந்தாலும், எங்கள் தளபதி காலில் விழுந்து தவம் இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தில் உனக்கு இடமில்லை என்று தெளிவா நெத்தி பட்டு அடிச்சவங்க சொன்னாங்க. இந்த கதையெல்லாம் மக்கள் கிட்ட எடுபடல ராஜா, இந்த கதையெல்லாம் எடுபடல. இவங்களே ஒவ்வொரு நாளும் அம்பலப்பட்டு போறாங்க. இந்த நலத்திட்ட உதவிகளை ஊரை ஒலையில அடிச்சு நாங்க கொடுக்கல. ஒவ்வொரு நிர்வாகியின் சொந்த உழைப்பு, மக்கள் காசை சுரண்டி கொடுக்கல, நம்ம நிர்வாகிகளோட உழைப்புல கொடுக்கிறது. உண்மையாக மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சு கொடுக்கிறது. இன்னைக்கு ஆட்சிக்கு வரணும்னு கொடுக்கல, வந்துட்டு கொடுக்கல. நாங்க பல ஆண்டுகளா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ராஜா. இது எங்களுக்கு கண்டினியூஸ் ப்ராசஸ். இன்னைக்கு ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுத்து இந்த மக்களுக்கு ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்போம்னு சொல்லி தமிழக
பாலாஜி கூட சரி, விஜய் பாலாஜி கூட கடந்த மேடையில் ஒரு இடத்துல பேசியிருந்தாரு. மக்களை என்ன முட்டாள்னு நினைச்சீங்களா? மக்களை முட்டாளா நினைச்சீங்களா? உங்களை முட்டாளாக்குவாங்கன்றதுக்காக ஒரு உதாரணத்தை சொன்னாரு. உடனே ஊடகங்கள் அதை வேற மாதிரி திரிச்சு அதை திருப்பி போடுறாங்களா பந்த. நாங்கெல்லாம் வர்ற பாமையே புடிங்கி வீசுறவங்க. நீ பந்த போட்டா சும்மாவா இருப்போம்? அடிக்கிறோம் பாருங்க சிக்ஸரு. ஒவ்வொரு நாளும் கதறல் சத்தம் அதிகமா இருக்கும். நீங்க சிங்கப்பூருக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி, இங்கேயே குளத்தூர் சிங்கப்பூர்னு புலம்பிட்டு இருந்தாங்க. அதை விட்டுட்டு ஏன் சிங்கப்பூர் போனாங்கன்னு தெரியல. தலைமுறைவா சுத்திக்கிட்டு இருக்காங்க. தலைமுறைவா சுத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் அமைச்சரா இருந்தப்ப என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். நம்ம எல்லாம் இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்க வேண்டாம். மழை வேற நேரமா இருக்கு. அதனால இந்த உரையை இதோட முடிச்சுக்கிறேன். அண்ணன்களை இன்னும் பேச வேண்டியிருக்கு. வாய்ப்புக்கு நன்றி. இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டிருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும், இந்த வாய்ப்பளித்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.